கோல்டு குரு சாந்தகுமார், பொதுச் செயலாளர், சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம். தொடர்ந்து தங்கத்துடைய விலை ஏறிக்கிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தோம்னா இந்த 3-4 நாட்களாக 3160 ரூபா தங்கம் விலை இறங்கியிருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கம் இறக்குமதி வரியை 15% 6% குறைச்சிருக்காங்க. இதனுடைய எதிரொலியாக விலை குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. சரி, இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் ஓரிரு வாரங்களில் கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கலாம். ஆனால் அதே டைமில் கண்டிப்பாக தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதாவது வரக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமே எல்லாம் ஃபெஸ்டிவல் நிறைய இருக்குது. திருமணம், காது குத்து, கிரகப்பிரவேசம், பூப்புனித நீராட்டு விழா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகும். அப்படி ஆகிறப்போ தங்கத்தினுடைய ரேட்டும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த வருட கடைசிக்குள்ளே ஒரு சவரன் தங்கம் அப்படின்றது 60,000 ரூபாய் இலக்கை எட்டிடும் அப்படின்றது வியாபாரிகள் மட்டும் இல்லை, பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அதனால் இப்போ பொதுமக்கள் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன்னா கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். இந்த ஒரு டைமை அந்தளவுக்கு விலை இறங்கி பொதுமக்களும் சரி, வாடிக்கையாளரும் சரி, சாமானியவர்கள் கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து.